ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது நாமத்தை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவர். இந்த நேரத்திலே நம்முடைய ஆராதனையிலே அவர் மத்தியிலே பிரசன்னமாகி நம்மை ஆசீர்வதிப்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தோடு ஆராதனையை ஆரம்பிப்போம். சங்கீதம் 76 வசனங்கள் சொல்கிறது, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது, சாலேமில் அவருடைய கூடாரம், சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் உள்ளது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடல்களையும் பட்டயத்தையும் யுத்தங்களையும் தோழித்தார். மகத்துவமுள்ளவரை கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கும் நீர் பிரகாசம். யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. உன்னதமான அவருடைய நாமத்தை, அந்த மகிமையான நாமத்தை நாமத்திலே நாம் மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதனைக்கு முதல் பாடலாக பரிசுத்தம் உள்ள மனுவே
புதிய இதயம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நம்முடைய நாமத்தை உயர்த்தி அந்த உன்னதங்களில் இருக்கிற அந்த தேவாதி தேவனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தரை நாம் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அவருடைய மகிமையை நாம் இந்த நேரத்தில் நாம் அறிக்கையிட்டு இந்த பாடலை நாம் போற்றி துதிப்போம். என் தேவனை புதிய இதயத்துடனே.
ஆண்டவரே, நான் என்னை உடைய பாதத்தண்டையில் நான் முழுவதுமாய் என்னை தாழ்த்துகிறேன். உடைய நாமத்தையே உயர்த்துகிறேன். ஏன் என்னை உமக்கு உகந்த பாத்திரமாய் எடுத்து பயந்து படுத்தும்படி உடைய கரங்களிலே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று
உடைய நாமத்தை உயர்த்தும் ஒரு சிலாக்கியத்தை நன்றியர்களோடு உடைய சமூகத்தில் வந்து உடைய மகத்துவங்களை நாங்கள் புகழ்ந்து பாடத்தக்கதாய் உடைய சமூகத்தில் எங்கள் இருதயங்களை முற்றும் உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய மன விருப்பங்கள், ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாச்சு. தொடர்ந்து மீதியான ஆராதனையின் பகுதிகளிலும் உடைய கிருபை விளங்கப்படும். எங்களோடு பேசும். நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Psalms 115 verse 11. He that fears the Lord trusts in the Lord, he is their help and their shield. Amen. Luke 2:52. And Jesus increased in wisdom and stature and in favor with God and men. Amen. Hallelujah. பாடவசனம் சொன்ன பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நேரத்தில் வேத பகுதியை வாசிப்போம். சங்கீத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளவும். 69வது சங்கீதத்தை நாம் இந்த நேரத்தில் நாம் வாசிப்போம். Psalm 69. 69வது சங்கீதத்தை நாம் இந்த நேரத்தில் நாம் முறையே நாம் வாசித்து முறையை நாம் வாசிப்போம். தேவனே என்னை இரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரை, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நான் அவிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும். என்னை நிந்தி பகைக்கிறவர்களின் நின்று நிலையாத ஜலத்தில் நின்றும் நான் நீக்கும்படி செய்யும். ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து
அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்று காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காணியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவருடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவுது. அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது. அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும். உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவுது. அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்துகிறவர்களை நோக பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமக்கு நீதிக்கு வந்தட்டாதிருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோட அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். தேவனே, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவுள். தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதிகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நேரத்தில் சாட்சிக்கான நேரம், சாட்சி இருந்தால் அந்த நேரத்தில் சொல்லுவோம். சாட்சிகள் இருந்தால் இந்த நேரத்தில் நாம் ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கும் உடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய ஜனத்திற்கு சத்திய வார்த்தைகளை இது பகிர்ந்தளிக்க வேண்டுமாய் அடிமையை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். இந்த என்னுடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய நாமம் வந்து உயர்த்தப்படட்டும். உம்முடைய சமூகத்திலிருந்து நீர் எங்களோடு நீர் பேசுகிறதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் உடைய சத்தத்தை கேட்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு பாடல், ஒரு பல்லவியை நாம் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுத்து அதற்கு பதிலாக செய்திக்குள்ளே நாங்கள் ஜெயம் கொடுக்கும்
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த துனியா உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த துனியா உயர்த்துவோம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு நான் சிந்திக்கிற காரியம் live for Christ. கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பது. கிறிஸ்துவுக்காக நாம் ஜீவிக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் எப்படி கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்வது, நாம் எப்படி நாம் வாழ்ந்து எப்படி நாம் வாழ்ந்தால் அது தேவனுக்கு அது பிரியமானதாக இருக்கும் என்று நாம் பார்ப்போமானால், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் மோசே. மோசே பிறந்த பொழுது அவனை கொலை செய்கிறதற்காக அங்கே சத்துரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தான். ஆனால் கர்த்தர் மோசேயை பாதுகாத்து எந்த இடத்திலிருந்து சட்டம் எதிராக புறப்பட்டு வந்ததோ அந்த இடத்திலே அந்த சட்டத்தை இயற்றியவராலேயே பாதுகாக்கப்பட்டு அந்த அரண்மனையிலேயே வைத்து பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறச் செய்து அதன் பின்பதாக ஒரு பூரணமடைந்த ஒரு நிலைமையிலே கர்த்தர் மோசேயை அங்கிருந்து வேறு பிரித்து கர்த்தருக்காக பயன்படுத்தினதை நாம் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அந்த பிள்ளையை அவர்கள் அங்கே கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாய் கர்த்தருடைய வழிகளை போதித்து அந்த பிள்ளையை அவர்கள் வளர்த்து அங்கே அவனை பெரியவன் ஆக்கினார்கள். அவன் பார்வனுடைய அரண்மனையிலே அவன் வளர்ந்தாலும் பார்வனுடைய அரண்மனையிலே அவன் சகல கலைகளின் தேர்ச்சியை அவன் பெற்றாலும் கர்த்தர் அவனுக்கு அவன் நடக்க வேண்டிய வழியை போதிப்பதற்கு அவன் பிற்காலத்திலே கர்த்தருக்காய் பயன்படும் விதத்திலே அவனுடைய இருதயம் அதற்கு செவ்வைப்படுகிற விதத்திலே கர்த்தர் என்ன செய்தார்? அவனுடைய தாயாரை அவனை பராமரிக்கக்கூடிய பொறுப்பிலே அங்கே ஏற்படுத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு எதிராக அது நம்முடைய குடும்பத்திலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தேசத்தின் அதிகாரங்களாக இருக்கலாம். நமக்கு எதிராக நம்மை அழித்து போடுகிறதற்கு அல்லது நம்மை ஒன்றுமில்லாமல் செய்கிறதற்கு
அல்லது நாம் செயல்பட முடியாதபடிக்கு நம்மை அடக்கி போடுகிறதற்கு ஒரு அதிகாரம் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது கர்த்தர் எந்த அதிகாரத்தை யார் மூலமாக போட வைத்தார்களோ அந்த இடத்திலிருந்து உதவியும் ஒத்தாசையும் புறப்பட பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மோசேயினுடைய வாழ்க்கையிலே எந்த பார்வோன் மோசேயை கொலை செய்யும்படி, மோசேயை அழித்து போடும்படிக்கான திட்டத்தை அங்கே சட்டமாய் இயற்றினாரோ அதே பார்வோனுடைய அரண்மனையிலே கர்த்தர் மோசேயை வளரவும், அவன் சகல கலைகளையும் கற்று தேரவும், அவன் நல்ல ஞானமுள்ளவனாய், அவன் நல்ல சரீர பலமுள்ளவனாய், நல்ல ஒரு யுத்த வீரனாய், அவன் வைராக்கியம் உள்ளவனாய், கர்த்தருக்காய் அவன் பின்னாட்களிலே பயன்படுகிறதற்காக கர்த்தர் அவனை சகல கலைகளிலும் பயிற்றுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ளே அவன் யார் என்ற அந்த சத்தியத்தையும், அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே வாழ்ந்தாலும் தான் யார் என்பதையும், தான் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதையும், தன்னுடைய இலக்கு என்ன என்பதையும் அவனுடைய தாயார் அவனுக்கு திட்டமாய் போதித்து அவனை வளர்த்தபடியினாலே அவன் பெரியவனான போது அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்கிற அந்த உலக ஆசாபாசங்களையும் உலகத்தின் அதிகாரங்களையும், அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுகிற அந்த உன்னதமான அந்த உயர்ந்த அந்த ஒரு நிலைப்பாடையும் அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஜனத்திற்கு மீட்பிற்காக அவன் அங்கே அதை ஒன்றும் இல்லை என்று அதை துச்சமாக எண்ணி அவற்றை விட்டு உதறி தள்ளிவிட்டு அவன் தன்னுடைய ஜனத்திற்காக கர்த்தர் தன்னை ஏற்படுத்தின தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தர் தன்னை உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவன் தனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்த அத்தனை அந்த அதிகாரங்களையும், தனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்த அந்த செல்வ பெருக்கையும், தனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்த எல்லா உலகத்தின் காரியங்களையும் அவன் அங்கே உதறி தள்ளிவிட்டு அவன் தேவனுக்காய் அவன் செயல்படுகிறதற்கு அவன் புறப்பட்டதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. வசனம் எப்படி சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுகிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அரண்மனையிலே அவனுக்கு எந்த வேண்டுமானாலும் அவன் அனுபவித்துக் கொள்ளலாம். அரண்மனையிலே அவனுக்கு எல்லா ஃப்ரீடமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அதிகாரம் உள்ளவன், அவன் ஒரு பிரபு, அவனுக்கு சகலமும் அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளுகிறதற்கு அவனுக்கு அங்கே அதிகாரம் உண்டு. ஆனால் மோசேயோ, வேதம் சொல்லுகிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். இன்றைக்கு மனிதர்கள் உலகத்தின் செல்வத்திற்கு பின்பதாக ஓடுகிறார்கள்.
உலகத்தின் பதவிகளுக்கு பின்பதாக ஓடுகிறார்கள். உலகத்திலே தனக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்க வேண்டும், ஒரு பெரிய ஒரு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும், தான் ஒரு பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஓடுகிறார்கள். ஆனால் மோசேயோ அவனுக்கு இருந்த எல்லா அவனுடைய அந்தஸ்துகளையும், அவனுக்கு இருந்த சகல அந்த அதிகாரங்களையும், அவற்றை எல்லாம் அவன் ஒன்றுமில்லை என்று உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் தேவ ஜனத்திற்காக, தேவ ஜனத்தை மீட்கும்படியாக, தேவ ஜனத்தை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அவன் புறப்பட்டான். ஹல்லேலூயா. மோசே இந்த உலகத்தின் மேல் அவன் கண் வைக்கவில்லை. நம்மில் அநேகரும் அதிகமான நபர்களை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலும், இந்த உலகத்தின் மயக்கங்களிலும், இந்த உலகத்தில் தான் சொகுசாய் வாழ்கிறதிலும் கவனத்தை செலுத்துகிறார்களே தவிர தெய்வ சித்தம் இன்னது என்று அறிந்து நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு சொகுசான ஒரு வாழ்க்கையை தேடுகிறார்கள். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் கூட இந்த நாட்களிலே அவர்கள் ஆடம்பரத்தையும், அவர்கள் அங்கே மிகுந்த செல்வ பெருக்கையும் அவர்கள் நம்பி அதன் பின்பதாக ஓடி இன்றைக்கு அநேக ஊழியங்கள் பிசினஸ் ஆக மாறி போயிருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாபார நோக்குடன் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் மலிந்து போயிருக்கிற ஒரு காலத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மோசேயோ அவனுக்கு சகலமும் அவனுடைய கரங்களிலே இருந்த பொழுதும், சகலமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொழுதும் அவன் ஒன்றையும் தேடி இனி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சகலமும் அவனுடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு சகல உரிமையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அவன் தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்காக, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தரை குறித்த வைராக்கியம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு தேவனை குறித்த வைராக்கியமும் தைரியமும் இருக்கிறது? கர்த்தருக்காய் ஓடுகிறவர்கள், கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இந்த நாட்களிலே பயந்து போய் கிடக்கிறார்கள்? உலக அதிகாரங்களுக்கும் மற்றவர்களுடைய எதிர்ப்புகளுக்கும் இன்றைக்கு பயந்து போய் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாமல் ஏதோ ஒரு கடமைக்காக ஊழியத்தை செய்து கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் மலிந்திருக்கிற இந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாழ்க்கையிலே வாழுகிறதற்கு நாம் அழைக்கப்படவில்லை.
நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது உன்னதமானவரை தரிசிப்பதற்காக. உன்னதமானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்காக. அந்த வல்லமையுள்ள தேவன், அந்த மகிமை சொரூபி, அந்த உலகத்தை அண்ட சராசரங்களை அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கி நிலைப்படுத்தி இருக்கிற சகல அதிகாரமும் உள்ளவர் நம்மை அபிஷேகித்திருப்பது உண்மையானால் நாம் இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தின் எதிர்ப்புகளுக்கும் உலகத்தில் உள்ள அதிகாரங்களுக்கும் பயந்து ஒருபோதும் ஊழியம் செய்ய முடியாது. மோசே பார்வோனுடைய எதிர்ப்பையும் அவன் பொருட்படுத்தாமல், அதற்கு அவன் பயப்படாமல், கர்த்தருக்கு அவன் பயந்தபடியினாலே, அவன் தேவனுக்கு மாத்திரம் பயந்தபடியினாலே பார்வோனுடைய எதிர்ப்பை கூட அவன் பொருட்படுத்தாதபடி, அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், அவன் அரண்மனையில் இருந்து அவன் ராஜாவின் கோபத்திற்கு கூட பயப்படாமல் அவன் எகிப்தை விட்டு அவன் போனான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? செல்வத்திற்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பதவிக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நாம் அதற்காய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய நோக்கம் ஒன்று, அந்த மகிமையின் ராஜ்யத்தை நாம் சென்றடைவது. இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தபடியினாலே மோசே இந்த உலகத்தில் உள்ள ஒன்றையும் அவன் தனக்கு ஒரு பொருட்டாக அவன் எண்ணவில்லை. இனிவரும் பலன் மேல் நாம் நோக்கமாய் இருக்க வேண்டுமானால், நாம் நோக்கமாய் இருந்தால் இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு ஒரு பொருட்டல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலும் நான் ஆடம்பரமாக வாழுவேன், இந்த உலகத்திலும் நான் கோடீஸ்வரனாய் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நான் ஹெலிகாப்டர் வச்சு பறந்தால்தான் என்னை எல்லாரும் மதிப்பார்கள், இந்த உலகத்திலே நான் பெரிய கோபுரம் கட்டி அதிலே 5000 பேர் 10,000 பேரை கூட்டி சேர்த்து சங்கம் நடத்தினாதான் எல்லாரும் என்னை மதிப்பார்கள் என்று நினைக்கிற இந்த நாட்களிலே தேவ ஜனமே, ஒன்றை அறிந்து கொள், இவர்கள் செய்கிறது ஒன்றும் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல, அது தேவ திட்டமும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலத்தோடு, உனக்கு இருக்கிற பலத்தோடு உன்னதமானவருடைய வல்லமையை நீ பிடித்துக் கொண்டு, அவருடைய அதிகாரத்தை நீ கையில எடுத்துக்கொண்டு, நீ சத்துருவுக்கு நேராக நீ யுத்தத்திற்கு நீ புறப்பட முடியுமானால் நீதான் தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பெரிய சபை வைத்திருந்தாய், எத்தனை 1000 பேரை நீ அங்கே சங்கம் சேர்த்து வைத்திருந்தாய் என்பதை என் ஆண்டவருக்கு விஷயம் அல்ல. எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷத்தை சரியாய் போதித்தாய், என் வார்த்தைகளை எத்தனை பேருக்கு திட்டமாய் போதித்தாய், எத்தனை பேரை தேவனுக்குள்ளே வழிநடத்தினாய், எத்தனை பேருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருந்தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தின் காரியங்கள் மேலே நாம் நோக்கத்தை வைக்காதபடிக்கு நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்திலே நாம் ஓடுகிறதற்கு நாம் பிரயாசப்படுவோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாம் பிரயாசப்படுவோம். தெய்வ சித்தம் இன்னதென்று அறிந்து அதை நிறைவேற்றுகிறதற்கு நம்மால் இயன்ற பங்களிப்பை நாம் செய்யும் பொழுது நாம் தேவனுக்காய் பயன்படுகிற பாத்திரமாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா,
மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் வேடிக்கை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் நம்மை பெருமையாய் பேச வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்ல போகிறார்? என் ஆண்டவர் என்னை குறித்து அவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார்? ஹல்லேலூயா. ஆகையினால்தான் மோசே சகலத்தையும் அவன் விட்டு, அவற்றை எல்லாம் ஒரு பொருட்டாய் நினையாதபடிக்கு அவன் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிறதில்லை. கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை அவன் ஓடி முடிக்கிறதற்கு அவன் பார்வோனுடைய அரண்மனையையும் உதறி தள்ளிவிட்டு, அரண்மனையில் உள்ள சகல ஆசாபாசங்களையும், அரண்மனையில் உள்ள சகல செல்வங்களையும் அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவ ஜனத்தை விடுவிக்கும்படியாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, ஆண்டவர் தன்னை உருவாக்கின அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, கர்த்தருக்காய் பயன்படும்படியாக அவன் தன்னை அர்ப்பணித்து, அவன் பார்வோனுடைய கோபத்திற்கும் பயப்படாமல் கர்த்தருக்காய் அவன் வைராக்கியமாய் அவன் செயல்பட்டதை நாம் இந்த நாளிலே சிந்திக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் எப்படி இருக்கிறோம்? இதுவரை நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஒன்றை நாம் சிந்திப்போம். ஒருவேளை இதுவரை நாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வராமல் இருந்திருந்தால், இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன்? என் ஆண்டவர் என்னை உருவாக்கினதன் நோக்கம் என்ன? என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன? என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன? அதை நான் நிறைவேற்றி விட்டேனா? அல்லது நான் அந்த காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறேனா? கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போமானால் அநேக காரியங்களிலே நாம் குறைவுபட்டு இருக்கிறதை நாம் உணர முடியும். இந்த நாளிலே அவைகளை சரி செய்கிறதற்கு நாம் பிரயாசப்படுவோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இம்மைக்கான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காய் ஒரு பரிசுத்த ஜீவிதம் செய்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் உள்ள அதிகாரங்களுக்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் நாம் இடம் கொடுக்காதபடிக்கு, அவைகளுக்கு அடிமைப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை திட்டமாய் நிறைவேற்றுகிறதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அப்பொழுதுதான் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரிலே அதிகாரியாக்குவே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்ற ஒரு அந்த வார்த்தையை நாம் கேட்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம், இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை கழித்தோம் மரித்தோம் என்று வாழ்ந்து விட்டால் நரகத்திலே நாம் வேதனைப்பட வேண்டியது இருக்கும். கர்த்தருக்காய் நாம் வைராக்கியமாய் ஏதோ ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும். ஏதோ ஒன்றிலே கர்த்தருக்காய் நாம் பயன்பட்டுத்தான் ஆக வேண்டும். கர்த்தர் அதற்காகத்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்மிடத்திலே அதை கணக்கு கேட்பார். ஆகவே அந்த உணர்வோடு கர்த்தருக்காய் ஓடுகிறதற்கு, தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு, கர்த்தருடைய பணியிலே நம்மை இணைத்துக் கொள்கிறதற்கு, தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்தில் ஆண்டவரே நீர் கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இத்தனை நாட்கள் இதை குறித்த ஒரு சிந்தை இல்லாதபடிக்கு, இது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணராதபடிக்கு வாழ்ந்திருந்தார், இன்றைக்கு அவர்களுடைய இருதயத்தில் அந்த உணர்வு பெருகட்டும். தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்பட்டும். ஒவ்வொருவரும் எழும்பட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாரும் இணைந்து கட்டக்கூடியவர்களாய்
தேவராஜ்யத்தின் மகிமைக்காய் வாழுகிறவர்களாய், இனி வரும் பலன் மேல் நோக்கம் உள்ளவர்களாய் ஜீவிக்க, இம்மையின் பாவ சந்தோஷங்களையும் இம்மைக்கு அடுத்த எல்லா செல்வங்களையும் அதிகாரங்களையும் பதவிகளையும் ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு, சொகுசு வாழ்க்கையை விரும்பி வீணாய் போகாதபடிக்கு, தேவ ஜனத்தோடு துன்பம் அனுபவிக்க வேண்டியது இருந்தாலும் அதற்காய் வைராக்கியமாய் இறங்குகிற ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் எழும்பட்டும், செயல்படட்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஜனத்தை சகல சத்தியத்திலும் நடத்தி, அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு உணர்த்தி, அவர்கள் எந்த இடத்திலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நீர் நடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறார். உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். ஆராதனை ஆசீர்வதித்து அந்தபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்த ஆராதனைகளில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.